Hi everyone, welcome to Divish Academy. நம்ம இங்க tutorial வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். Jute Bag Collectionsல உள்ள tutorial videos. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு potli bag. நம்ம ரெண்டு டைப் ஆஃப் cloth and jute cloth ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். லாஸ்ட் tutorial வீடியோல பார்த்த மிச்சம் இருந்த பீஸ் வந்து நான் அப்படியே எடுக்கிறேன். அதுல எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 6.5 இன்ச் இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ நான் 16க்கு 16 எடுத்துக்கிறேன். 18 கூட எடுக்கலாம், பட் எனக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் கட் ஆகுது, அதனால நான் 16க்கு 16 எடுக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கீழே மட்டும் வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட ஜூட் ஃபேப்ரிக், மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டட் கிளாத் அப்படி இல்லை ஆர்காசா கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆர்காசா கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது இன்னுமே நல்லா இருக்கும், திக்காக இருக்கும், நல்லா வந்துட்டு நீங்கள் வெயிட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுக்கணும். இதில் எனக்கு கரை வருது, அதனால நான் கரை இருக்கக்கூடிய 2 பீஸ் எடுக்கிறேன். கரை இல்லைன்னா நம்ம ஓரம் அடிக்கணும், கரை இருக்கிறதுனால ஓரம் அடிக்க தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்ட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேலே மேலே பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அடித்து திருப்புறப்போ கரெக்டாக வரும். ஸோ கீழேயும் மேலேயும் நம்மளோட பீஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆர்காசா பீஸை வந்துட்டு நம்மளோட ஜூட் ஃபேப்ரிக் கூட நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது வந்து வித் பேஸோட நம்ம பண்ண போகிறோம். கீழே வந்து பேஸ் வச்சு நம்ம பாட்லி பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் பாட்லி பேக் ரெடி பண்ணதில் நம்ம பேஸ் வந்து பார்க்கல. இந்த பீஸில் வந்து நம்ம பேஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல நல்லா வந்துட்டு அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக நின்றுக்கும். இப்போ நம்ம கார்னர்ஸை மட்டும் அதில் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஏன்னா கார்னர் பீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூப் கொடுப்போம், அதாவது த்ரெட்டு கொடுப்போம். அப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற இடம் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம பேண்ட்டோட ஓரத்தில் அடிப்போம்ல, அந்த மாதிரி இதில் ஓரம் மட்டும் அடித்தா போதும், கீழே இருந்து அடிக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி 4 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க சைஸில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்துட்டு நான் பேஸ் எடுக்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சேர்த்து உங்களுக்கு நல்லா 2 இன்ச்சுக்கு வந்துட்டு நல்ல பேஸ் வச்சு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும். ஸோ 1க்கு 1 அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக அளவுகளை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த பேஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக எடுக்கிறப்போ நமக்கு இதே மாதிரி டிசைன் வரும். ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக எடுத்தீங்கன்னா மேலே இருக்க பகுதி வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வரும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டுடலாம். நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ சைடு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே விட்டுடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லூப் கொடுக்கறதுக்கு, அதாவது த்ரெட்டு பாஸ் ஆகணும் இல்லையா, நம்ம ரோப் அட்டாச் பண்ணுறதுக்காக உள்பக்கமாக வச்சு நான் ஒரு அடி அடிக்கிறேன். கரைப்பகுதி இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம். ஒருவேளை கரைப்பகுதி இல்லைனா கூட நம்ம அப்படியே அடிக்கலாம், உள்பக்கம் தான் வருது. பட் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு எப்போதுமே மடிப்பு கொடுத்து தான் அடிப்போம். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரி உள்பக்கமாக எல்லாமே ராங் சைடில் தான் நான் அடிச்சிட்ருக்கேன், எதுவுமே ரைட் சைடில் வரல. அப்போ ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எந்த ஒரு மடிப்பும் இல்லாத பர்ஃபெக்ட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணலாம். சைட் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பீஸ் கார்னரில் இருந்து 2 பக்கமும் சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு தையல் போட்டுறதே டைட்டாக போட்டிங்கனாலும் ஓகே, அப்படி இல்லை 2 தையல் கூட கொடுத்துக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கேண்டில் மாதிரி அப்படி இல்லை ஒரு சோப்பு, சாக்லேட்ஸ், இந்த மாதிரி வெயிட்டான பொருள் வந்து கேரி அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வைக்கும்போது அப்படியே நிற்கும், கீழே விழாது. ஸோ பேஸ் வச்சு பண்ணுறதுனால நீங்கள் பெரிய சைஸில் இருக்க பொருளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி மடித்தேன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அகெயின் கூட நான் காமிக்கிறேன். நான் 2 தையல் போட்டுக்கிறேன் அடிக்கு மட்டும். ஸோ எப்படி பிடிக்கிறேன்னா இந்த மாதிரி மாற்றி பிடிங்க. ஸோ எட்ஜு வந்து 4ஆக மடித்து பிடிக்கிறப்போ இந்த மாதிரி அழகாக மடிப்பு விழுந்துடும். இதில் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேஸோட கூடிய
நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம ரோப் அட்டாச் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் வரைக்குமே சேல் பண்ணுறாங்க. இன்னுமே நம்ம வந்து க்யூட்டாக ஏதாவது ஒரு சின்ன ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் நான் ரோப் அட்டாச் பண்ணுறதுல ஒரு பீடு அந்த மாதிரி கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு ஆர்கசா கிளாத், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் ஃபேப்ரிக். இல்லை நீங்கள் ரெண்டையுமே வந்து ஜூட்லேயே வேறு வேறு கிளாத் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். பட் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் இதோட ப்ளஸ்ஸே. உள்ளே இருக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அழகாக வெளியே தெரியணும். அந்த ஒரு பாட் எப்படி இருக்கும் அந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அழகாக அந்த கீழெல்லாம் கையை விட்டு உள்ளே அழகாக எடுத்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16க்கு 16 இந்த அளவுக்கு பெருசான ஒரு பேக் நமக்கு கிடைக்குது. ஸோ அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஒரு ரிங்கு ப்ளஸ் இன்னொரு ரிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி எடுத்து ஒரு பீஸ் எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட்டு உள்ளே விட்டு வெளியே எடுப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு சைடு வந்து நான் விட்டு எடுக்கிறேன்னா அதே சைடில் வந்து தான் த்ரெட்டை முடிப்பேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் முடிக்கும்போது தான் நமக்கு அழகாக வந்துட்டு அந்த நாட் போடுறது கரெக்டாக வரும். இப்போ நான் இப்படி கொடுக்குறப்போ நம்ம சைடில் வந்து ஃபஸ்ட்டே தையல் போடாமல் விட்டுருந்தோன்னா அது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் நான் சைடு தையல் போட சொன்னேன். இப்போ அழகாக வந்து நம்ம சைடு தையல் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நம்ம நாட் போட்டாச்சு. அதே மாதிரி அந்த பக்கமும் நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஒன் வந்து ரெடி ஆகிடும். சேம் திங் அடுத்த சைடுக்கும் கொடுத்துடலாம். நீங்கள் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிசைனர் த்ரெட் அப்படி இல்லை இந்த த்ரெட் வந்து மேக்ரமி த்ரெட் இது கூட யூஸ் பண்ணலாம். நான் கீழே ஆரஞ்சு கலர் பேஸ் எடுத்ததுனால மேலே வந்துட்டு ஆரஞ்சு கலர்லேயே நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ், சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி யூனிக்காக பண்ணி கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நியர்லி 60 ருபீஸ் வரைக்குமே நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக நல்லா வந்து உள்ளே இருக்க பொருள் வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி பேஸ் வச்சு அழகாக ஒரு பாட்லி பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடையே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஜூட் ஃபேப்ரிக் இல்லைனா வேறு ஏதாவது ஃபேப்ரிக் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இந்த அவுட்புட் எப்படி இருக்குது, இது எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anita Raj. Thank you.